வெல்கம் டு தமிழ் கேர்ள் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் எப்படி மெயில் எப்படி அனுப்புறது. பிளாக் ஆனவங்க கண்டிப்பாக மெயில் அனுப்பணும். அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மெயில் அனுப்புங்க. ஒருவேளை நீங்கள் ரிஜெக்ட் அண்ட் அக்செப்ட் கொடுக்கல, உங்கள் ஐடி பிளாக் ஆகிட்டு அப்படிங்கிறவங்களும் அனுப்பலாம். அதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி மெயில் அனுப்பணுங்கிறதுக்கும் ஒரு வீடியோ நான் போன வீடியோவில் போட்டேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடியை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா மெயிலில் போய்ட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் 2 ஐடி 3 ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த ஐடிக்கு எந்த மெயில் ஐடி ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து அனுப்புனா மட்டும்தான் உங்கள் ஐடி ஓப்பன் ஆகும். இப்போது சப்ஜெக்டில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, சார் அதிலே டைப் பண்ணி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்டுங்கிறதுல உங்களோட என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெக்வஸ்ட்டு ஃபார் அன்லாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படின்னு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெசேஜ் அப்படிங்கிறது வரும். அது நீங்கள் கீழே நெக்ஸ்ட்டு காலமில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, யுவர் நேம் அண்ட் யுவர் ஸ்டாஃப் ஐடி அதை கன்ஃபார்மாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டு அங்கேயே டைப் பண்ண தெரியலன்னா அங்கே சாரே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாண்ட் டு அன்லாக் மை ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கீழே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மெயில் அனுப்பிடுங்க. உங்கள் ஐடி கண்டிப்பாக லாகின் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.